பிரியமானவர்களே, எப்படி இருக்கீங்க? இந்த நாளிலே தேவன் ஒரு வார்த்தை உங்களோடு பேசும்படியாக ஆயத்தப்படுத்தியிருக்கிறார். இந்த நாளிலே சங்கீதம் 36 சங்கீதம் 9 வசனம். இன்னைக்கு பாருங்க, நிறைய பேரு இந்த வெயிலின் தாக்கம் அதிகமா இருக்கிறதுனால நாக்கு வறண்டு போகுது, எவ்வளவு தண்ணி குடிச்சாலும் வறண்டு போகுது அப்படின்னு சொல்லிட்டு, இந்த வெயிலின் தாக்கம் அதிகமா இருக்குதுன்னு சொல்லிட்டு நிறைய பேர் இன்னைக்கு சொல்றதை நம்ம கேள்விப்பட்டிருக்கோம். அப்படி இருக்கும் பொழுது ஆண்டவராக இயேசு கிறிஸ்து இந்த நாளில பாருங்க ஒரு வசனத்தை கொடுத்திருக்கிறார். 9 வசனத்துல, ஜீவ ஊற்று உம்மிடத்தில் இருக்கிறது, உம்முடைய வெளிச்சத்திலே வெளிச்சம் காண்கிறோம். ஆமா பிரியமானவர்களே, இந்த நாளில பாருங்க, ஜீவ ஊற்று யாருக்கிட்ட இருக்குது? ஆண்டவர்கிட்ட இருக்கு. ஜீவ ஊற்று உம்மிடத்தில் இருக்கிறது, உம்முடைய வெளிச்சத்திலே வெளிச்சம் காண்கிறோம். ஆமாம், இந்த நாளில அவர் ஜீவ ஊற்றாக நமக்கு இருக்கிறார். இந்த நாளில ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொரு வாய்க்குள்ள என்ன பண்ணிருக்கிறாரு? அந்த ஜீவ ஊற்ற வச்சிருக்கிறாரு. அதனாலதான் இன்றைக்கு ஒவ்வொரு நாளும் நமக்கு அந்த நீரோட்டம் ஓடிக்கிட்டே இருக்குது. அந்த நீரோட்டம், அந்த ஊற்று இல்லைனாக்கா நமக்கு ரொம்ப தொண்டை காஞ்சி போயிட்டு நம்மளால பேச முடியாது. நமக்கு வாயில ஏகப்பட்ட ப்ராப்ளங்கள் வரும். அதனாலதான் ஆண்டவர், நீங்கள் இந்த பூமியில ஆரோக்கியமா இருக்கணும், நல்லா இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு தான் இந்த தொண்டையில என்ன பண்ணிருக்காரு? உங்களுக்கு ஒரு ஜீவ ஊற்ற வச்சிருக்கிறாரு. எப்பொழுதும் அந்த நீர் அங்க என்ன பண்ணிட்டு இருக்கோம்? சுரந்துகிட்டே இருக்கும். அப்படி சுரக்கும் பொழுது நம்ம என்ன பண்ண முடியும்? ஆரோக்கியமா இருக்க முடியும். இப்ப பாருங்க, அந்த வெயிலின் தாக்கம் அதிகமா இருக்கிறதுனால இந்த வெயிலுக்கு என்ன பண்ண முடியும்? நீரோட்டம், வாயில அந்த நீரோட்டம் இல்லைனாக்கா, அந்த ஜீவ ஊற்று இல்லைனாக்கா நம்ம எப்படி இருப்போம்? கொஞ்சம் யோசனை பண்ணி பாருங்க, கொஞ்சம் சிந்தித்து பாருங்க. இந்த நாளில அவர் ஜீவ ஊற்றா இருக்கிறபடினால அந்த ஜீவ ஊற்றுனால நம்மள என்ன பண்றாரு? நிரப்புகிறாரு. அந்த ஜீவ ஊற்று நமக்கு ஒவ்வொரு வாய்க்குள்ள வச்சிருக்கிறாரு. அந்த ஜீவ ஊற்று நமக்குள்ள அது ஒவ்வொரு நாளும் அது வேலை செய்கிறபடினாலதான் இன்றைக்கு நம்ம நல்லா பேசுறோம், நல்லா சாப்பிடுகிறோம், நல்லா நம்ம இருக்க முடியுது. அதே போல அவருடைய வெளிச்சத்திலே வெளிச்சம் காண்கிறோம். ஆமா, அவர் வெளிச்சமா இருக்கிறார். அவர்கிட்ட போறவங்க அத்தனை பேர் என்ன பண்ணுவாங்க? வெளிச்சத்திலேயே இருக்கிற பிள்ளைகளா மாறுவாங்க. அதனாலதான் இந்த வசனம் இப்படியாக சொல்லப்பட்டு இருக்குது. 36 சங்கீதம் 9 வசனத்துல, ஜீவ ஊற்று உம்மிடத்தில் இருக்கிறது, உம்முடைய வெளிச்சத்திலே வெளிச்சம் காண்கிறோம். ஆமா பிரியமானவர்களே, இந்த நாளிலே எனக்கு தொண்டை காஞ்சி போயிடுது, எனக்கு தொண்டை ரொம்ப வறட்சியா இருக்குது, நான் என்ன பண்றதுன்னு தெரியல, எனக்கு இந்த ப்ராப்ளம் இருக்கு, இந்த தொண்டையில எனக்கு இந்த வாயின் பகுதியில ஒரு ப்ராப்ளம் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நீங்க வேதனைப்பட்டு கொண்டு இருக்கீங்களா? கவலைப்பட்டு கொண்டு இருக்கிறீங்களா? என்னுடைய ப்ராப்ளத்தை யாருக்கிட்ட சொல்லுவேன் அப்படின்னு சொல்லிட்டு கலங்கி கொண்டு இருக்கிறீங்களா? இந்த நாளில ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து உங்களுக்கு ஜீவ ஊற்றா இருக்கிறாரு. ஹல்லேலூயா. இந்த நாளில அந்த ஜீவ ஊற்று உங்க உள்ளத்துல கொடுக்க போறாரு. அந்த ஜீவ ஊற்று உள்ளத்துல கொடுக்கும் பொழுது உங்களுக்குள்ள அந்த ஜீவ ஊற்று ஓடிக்கொண்டே இருக்க போகிறது. ஆமா, இந்த நாளில அவர் அதே போல உங்களுடைய வெளிச்சத்திலே வெளிச்சம் காண்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த வேத வசனம் சொல்லப்பட்டு இருக்கிறது. ஆமா, தேவன் எப்படி வெளிச்சமா ஒளியாக இருக்கிறாரோ, அவருடைய பிள்ளைகள், அவரோடு கூட இருக்கிற பிள்ளைகளும் என்ன பண்ணுவாங்களாம்? அந்த வெளிச்சத்தை கண்டடைவார்கள், அந்த வெளிச்சத்திலே நடப்பார்கள், அந்த வெளிச்சத்தை காணுகிறார்கள் அப்படி என்று இந்த வேத வசனம் சொல்லுகிறது. ஆமா பிரியமானவர்களே, இந்த நாளில நீங்கள் எதை குறித்து நீங்க என்ன பண்ண தேவையில்ல? கவலைப்பட தேவையில்ல. இந்த நாளில இந்த வீடியோவை பார்த்து கொண்டு இருக்கிற உங்களுக்காக நான் ஜெபிக்க போகிறேன். என்னோட கூட சேர்ந்து ஜெபிக்க போறீங்களா? ஜெபிங்க. ரெடியா? ஜெபம் பண்ணலாமா? கண்களை மூடுங்க. ஸ்தோத்திரம் ஆண்டவரே, தூய ஆவியானவரை நன்றியோடு துதிக்கிறோம். பரிசுத்த ஆவியானவரை நன்றியோடு துதிக்கிறோம். இந்த ஆசீர்வதிக்கப்பட்ட நல்ல நாளுக்காக நன்றியோடு துதிக்கிறோமாப்பா. ஆண்டவரே, இந்த நாளில் இந்த வீடியோவை பார்த்து கொண்டிருக்கிற ஒவ்வொருவரு ஆண்டவர் உள்ளத்திலும் அந்த ஜீவ ஊற்றை கட்டளிடும்படியா ஜெபிக்கிறோமாப்பா.
ஹalleluya ஸ்தோத்திரம். அந்த வறட்சியெல்லாம் எடுத்து போட்டு ஜீவ ஊற்ற ஒவ்வொரு உள்ளத்துக்குள்ள வைக்கும்படியா ஜெபிக்கிறோமாப்பா. ஹalleluya ஸ்தோத்திரிக்கிறோம். வெளிச்சத்திலே உம்முடைய வெளிச்சத்திலே வெளிச்சம் காண்கிறேன் என்று வேத வசனத்துல சொல்லப்பட்டு இருக்கிறது போல நீர் வெளிச்சமா இருக்கிறீங்க ஆண்டவரே. அந்த வெளிச்சத்துல நாங்களும் ஆண்டவர் வெளிச்சத்தின் பிள்ளைகளை அந்த நாளில இருந்து அப்பா உம்முடைய நாமத்தை மகிமைப்படுத்த உதவி செய்யுங்க ஆண்டவரே. எல்லாவற்றையும் உம்முடைய கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம் இயேசுவின் நாமத்தில் நல்ல பிதாவே, ஆமென். God bless you. தேவன் உங்களை ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பாராக.